ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் ராஜா. அதாவது இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நான் போன வீடியோவில் கேட்ட கேள்விக்கான பதில் இப்போ நான் சொல்லிடுறேன். ஸோ அந்த பையன் ஒரு நாளில் எத்தனை லாங்குவேஜ் அவன் ஃபேஸ் பண்ணாலும் கூட அவனுக்கு ஒரு விஷயத்தை மற்றவங்க கிட்ட சொல்லணும் அப்படிங்கும்போது எந்த லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு அவன் யோசிக்கிறானோ ஸோ அந்த லாங்குவேஜ் தான் அவனோட நேட்டிவ் லாங்குவேஜ். ஸோ கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு தமிழராக இருக்கீங்க, டெய்லியும் தமிழ் பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் நீங்கள் மற்றவங்க கிட்ட இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற நிலைமை வரும்போது நீங்கள் என்ன விஷயத்தை யோசிக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை தமிழில் தான் யோசிப்பீங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கு இங்கிலீஷில் நீங்கள் மனசுக்குள்ளேயே டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியில இங்கிலீஷில் பேசுவீங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பையன் எந்த விஷயத்தை எந்த லாங்குவேஜை அவன் சொல்ல நினைக்கிற விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் யோசிக்கிறானோ ஸோ அந்த லாங்குவேஜ் தான் அவனோட நேட்டிவ் லாங்குவேஜ். ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே ஒருத்தர் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா, அந்த பையனை அடிக்கும்போது அவன் என்ன லாங்குவேஜில் பேசுறானோ அதுதான் ஒரிஜினல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுவும் கூட கரெக்டான விஷயம் தான். என்ன அப்படின்னா, நீங்கள் 10 வருஷம் போயிட்டு யூஎஸ்ல இருந்து இங்கிலீஷே பேசிட்டு இருந்தாலும் கூட உங்களை ஒருத்தவங்க அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அம்மா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய லாங்குவேஜ் தான் வரும். ஸோ இதுதான் அதற்கான சரியான பதில் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பவர் ஷேரிங், சமமான உரிமை எல்லாத்தையும் பகிர்ந்தளிக்கிற விஷயம் சரியா தவறா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு 2 நாடுகள் இருக்கு. ஸோ இந்த 2 நாடுகளையும் நம்ம கம்பேர் பண்ணி அதுக்கப்புறமா இந்த பவர் ஷேரிங் எல்லாத்துக்குமே சமமான உரிமை தரோம்ல, ஸோ இந்த விஷயம் கரெக்டானதா இல்லை தவறானதா அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போற நாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெல்ஜியம் அப்படின்னு சொல்லப்படுற நாடு தான். இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யூரோப்ல. இது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி. ஸோ இதுக்கு நீங்க ஈஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஜெர்மனி இருக்கும். அதுக்கும் கீழே பாத்தீங்க, அதாவது சவுத்துல பாத்தீங்க அப்படின்னா அங்க பிரான்ஸ் இருக்கும். அதுக்கும் மேல நார்த்ல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க நெதர்லாந்து இருக்கும். ஸோ இந்த பெல்ஜியம் அப்படின்னு சொல்லப்படுற நாடு நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹரியானா இருக்குல்ல, அந்த ஹரியானா மாநிலம் அளவுக்கு தான் இருக்கும். ஆனா அது ஒரு தனி நாடு. ஸோ இதோட கேபிட்டல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா புருசெல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. அவங்க என்ன கரன்சி யூஸ் பண்றாங்க அப்படின்னா யூரோ அப்படின்னு சொல்லப்படுற கரன்சி தான் யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்ன அப்படின்னா, எங்கேயோ ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியா இருக்கக்கூடிய அந்த பெல்ஜியத்தை பத்தி நான் ஏன் இப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஆனா நாம ஏன் இப்ப இந்த பெல்ஜியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாம நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவையும் இந்த பெல்ஜியம்னு சொல்லப்படுற 2 நாடையும் பத்தி தான் கம்பேர் பண்ண போறோம். சோ அதனால நம்ம லைட்டா பெல்ஜியம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த பெல்ஜியம் அப்படின்னு சொல்லப்படுற நாட்டுல பாத்தீங்கன்னா மேக்சிமமா இருக்கக்கூடிய மக்கள் யாரு அப்படின்னா 80% பேர் டச் பீப்புள் இருக்காங்க. பிளெமிஷ் அப்படின்னு சொல்லப்படுற டச் பீப்புள் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரி அங்க மைனாரிட்டியா இருக்கக்கூடியவங்க 20% பேர் பிரெஞ்சு பேசுற அந்த மக்கள் இருக்காங்க. வலூன் அப்படின்னு சொல்லப்படுற மக்கள் அவங்க பிரெஞ்சு பேசுறவங்க. சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, இது நாட்டுல மொத்தமா 80% பேர் டச் பீப்புளும் 20% பேர் இந்த பிரெஞ்சு பேசக்கூடிய பீப்புளும் இருக்காங்க. ஆனா அதோட கேபிட்டல் தலைநகரம் இருக்குல்ல, புருசெல்ஸ், அதுல பாத்தீங்க அப்படின்னா நிலைமை அப்படி தலைகீழா இருக்கு. எப்படி அப்படின்னா, அங்க பிரெஞ்சு பேசுறவங்க 80% இருக்காங்க. அதே மாதிரி டச் பேசுறவங்க 20% தான் இருக்காங்க. சோ அந்த கேபிட்டல்ல அதிகப்படியா மெஜாரிட்டியா இருக்கிறவங்க நம்மளோட பிரெஞ்சு பீப்புள், அதுல மைனாரிட்டியா இருக்கக்கூடியவங்க டச் பீப்புள். ஸோ இந்த மாதிரி 2 விதமான பீப்புள் இருக்காங்க அப்படின்னாவே அவங்களுக்குள்ள எப்பயும் பிரச்சனை வர்றது சகஜம் தானே, நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற பிரெஞ்சு பீப்புள் குறைந்த அளவில் இருந்தாலும் கூட அவங்க நல்லா ரிச்சா நல்லா படிச்ச எஜுகேஷனோட இருந்தாங்க. ஆனா அங்க மேக்சிமமா இருக்கக்கூடிய அந்த டச் பீப்புள் ரொம்ப படிக்காதவங்களா, ரொம்ப கம்மியான பேர் தான் படிச்சவங்களா இந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ இதனால அந்த நாட்டில் என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 பீப்புள் கடையில இந்த டச் பேசுறவங்க அண்ட் இந்த பிரெஞ்சு பேசுறவங்க இவங்க 2 பேருக்கு மடியில பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு இந்த 1950-60 சமயத்துல. சோ அவங்களுக்குள்ள இந்த மாதிரி சண்டைகள் வந்துகிட்டே இருந்துச்சு. சோ அதை தீர்க்கறதுக்காக அந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்க கூடி பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்தாங்க. சோ அது என்ன முடிவு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம ஸ்ரீலங்காவை பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். சோ நம்மளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா நாடு இருக்குல்ல, சோ அங்க அதிகப்படியா மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய பீப்புள் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிங்களா பேசக்கூடிய சிங்களா மக்கள் இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 74% பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க மைனாரிட்டியா இருக்கக்கூடிய குறைவா இருக்கக்கூடிய மக்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் பேசக்கூடிய மக்கள். அவங்க 18% பேர் அங்க இருக்காங்க. சோ அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த தமிழ்லயும் 2 பிரிவுகள் இருக்காங்க. சோ அவங்க யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு இந்தியால இருந்து ஸ்ரீலங்காவுக்கு போன தமிழர்கள். சோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காலே இருக்கக்கூடிய தமிழர்கள். சோ இந்த 2 பிரிவுகள் இருக்காங்க. சோ மொத்தத்துல நம்மளுடைய இந்த ஸ்ரீலங்கால மெஜாரிட்டி அந்த சிங்களா பேசக்கூடியவங்க அண்ட் மைனாரிட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் பேசக்கூடியவங்க. ஸோ இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இரு தரப்பு மக்கள்கள் இருக்காங்க. ஸோ இங்கே அடிக்கடி பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இந்த சிங்களாஸ்க்கும் நம்மளுடைய தமிழர்களுக்கும் இடையில அடிக்கடி பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. இந்த தமிழர்கள் எங்களுக்கு சமமான உரிமை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் கூட அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க மெஜாரிட்டியா இருக்கும், அதனால உங்களுக்கு எல்லாம் எதுவும் தர முடியாது, நீங்க கிளம்புங்க, நாட்டை விட்டே கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க சொல்றாங்க. ஸோ இதுதான் அங்க நிலவர பிரச்சனைகள். இந்த பிரச்சனையையும் அந்த பெல்ஜியத்தில் நடந்த இந்த பிரச்சனை இது ரெண்டுக்கும் தீர்வு காணறதுக்காக பெல்ஜியத்தில் ஒரு விதமான முறையை ஃபாலோ பண்ணாங்க.
பண்ணாங்க, நம்மளுடைய இந்த ஸ்ரீலங்கால ஒரு விதமான முறையை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இந்த 2 விஷயங்கள் தான் வந்துட்டு நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ பெல்ஜியத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பிரெஞ்சு பேசக்கூடிய அந்த மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அது மட்டும் இல்லாம நம்ம டச் பேசக்கூடிய அந்த மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நாம வந்துட்டு இந்த மாதிரி நம்மளுடைய இந்த அமைச்சரவை இருக்குல்ல, ஸோ அதுல சமமான அளவு டச் பேசுறவங்க அண்ட் சமமான அளவு பிரெஞ்சு பேசுறவங்கள போடலாம் மினிஸ்டர்ஸ். அதாவது இதுல சமமான அளவு மினிஸ்டர்ஸும் இந்த பக்கம் இருந்து சமமான அளவு மினிஸ்டர்ஸும் வரணும். ஸோ இந்த மாதிரி சேர்த்து நம்ம ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பிரெஞ்சு பேசுறாங்கல்ல, ஸோ அந்த பக்கம் வந்துட்டு ஒரு ஸ்டேட் கவர்மெண்டா வச்சுக்கோங்க, இந்த பக்கம் டச் பேசுறவங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்டா வச்சுக்கோங்க, இந்த புருசல்ஸ் இருக்குல்ல அந்த தலைநகரம், அங்க வந்துட்டு அது ஒரு தனி ஒரு கவர்மெண்டா இருந்துட்டு போகுது. இந்த மாதிரி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வந்துட்டு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. அவங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கோங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து சமமான அளவு 2 பேரையும் கொண்டது. ஸோ இவங்க வந்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கூட எல்லாத்தையும் வந்துட்டு கலந்து ஆலோசித்து இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை நம்ம கொண்டு வரலாம். இல்ல யாருக்கும் பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு அந்த விஷயத்தை வந்து நம்ம கைவிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, இருந்தாலும் கூட அவங்க தன்னிச்சையா வந்து அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ணிக்கோங்க. உங்க மக்களுக்கு உங்களுக்கு என்ன வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுதோ அந்த விஷயத்தை நீங்க பண்ணிக்கங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அங்க செஞ்ச விஷயம். ஸோ இந்த மாதிரி பவரை பிரிச்சு தந்தனால அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, மக்களுக்கு இடையில இருந்த அந்த பகைமை வந்துட்டு போயிருச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க மிகப்பெரிய ஒரு வார் நடந்திருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். ஆனா வந்து அவங்க சரியான விதத்துல யோசிச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் கரெக்டா பிரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு இடையில நடக்கவிருந்த அந்த ஒரு சர்ச்சையை, அங்க நடக்கவிருந்த அந்த பிரச்சனையை வந்து தீர்த்துக்கிட்டாங்க. இப்ப வரைக்கும் கூட அந்த நாட்டுல வந்து மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் எதுவும் வரதில்லை. ஏன் அப்படின்னா இவங்க வந்து கரெக்டா அந்த உரிமையை வந்து பிரிச்சுக்கிட்டாங்க, பவரை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதே வந்து நம்மளோட ஸ்ரீலங்கால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இங்க வந்து சிங்களா பேசக்கூடிய மக்கள் வந்துட்டு மெஜாரிட்டியா இருந்தாங்க. ஸோ அதனால வந்து அவங்க கைக்கு தான் வந்து ஆட்சி போச்சு. ஸோ அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா உரிமையும் இந்த சிங்களா பேசக்கூடியவங்களுக்கு தான், இந்த மக்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு எல்லா உரிமையும் இருக்கும். இந்த தமிழ் பேசக்கூடியவங்க வந்துட்டு வந்து எல்லா விதத்திலையும் வந்துட்டு ஒதுக்கப்பட்டாங்க. நம்மளுடைய ஸ்ரீலங்கா வந்துட்டு 1948 வருஷத்துல தான் வந்துட்டு சுதந்திரம் வாங்குச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த சிங்களா பேசக்கூடியவங்க வந்து அதிகமா இருந்த காரணத்தினால அவங்க வந்துட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1956 வருஷம் அவங்க வந்துட்டு ஒரு ரூல் கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க வந்து எஜுகேஷன் கத்துக்கிட்டு போனாலும் சரி, எங்க போனாலும் இந்த மாதிரி சிங்களா பேசக்கூடியவங்களுக்கு தான் வந்துட்டு முன்னுரிமை, இந்த தமிழ் பேசக்கூடியவங்களுக்கு வந்து உரிமையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஸோ இதனால அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்காக ஒரு அமைப்பு, நம்மளோட தமிழர்களுக்காக ஒரு அமைப்பை வந்து அங்க ஏற்படுத்தி அவங்க வந்து அவங்களுடைய உரிமைகளை கேட்டு கேட்டு பெறதுக்கான முயற்சிகளை வந்துட்டு மேற்கொள்றாங்க. ஸோ இதனால அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அங்க மெஜாரிட்டியா இருந்த அந்த மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில வந்துட்டு சிவில் வார், அதாவது உள்நாட்டு போர் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பல தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பெல்ஜியத்திலையும் நம்மளுடைய இந்த ஸ்ரீலங்காலையும் நடந்த இந்த விஷயங்கள். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பவர் ஷேரிங், சமமான உரிமை வழங்குதல் அப்படிங்கிற விஷயத்தின் மூலமா எவ்வளவு பெரிய ஒரு உள்நாட்டு போரை, எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க பெல்ஜியத்துல கூடி பேசி அவங்க வந்து அவங்களுடைய உரிமைகளை வந்து சமமா பிரிச்சுக்கிட்டு எல்லாம் தனித்தனியான ஒரு கவர்மெண்ட்டை வந்துட்டு ஃபார்ம் பண்ணி அவங்க கரெக்டா வந்து அந்த விஷயத்தை கொண்டு போனதுனால அங்க நடக்கவிருந்த மிகப்பெரிய ஒரு உள்நாட்டு போர் வந்து தடுக்கப்பட்டுச்சு. ஆனா வந்து இங்க வந்துட்டு அந்த மாதிரி நடக்கல. ஸ்ரீலங்கால வந்துட்டு அதுக்கு அப்படியே முரண்பாடா நடந்துச்சு. ஸோ இதனால வந்து இங்க நிறைய பேர் வந்துட்டு உயிரிழக்கிறதுக்கான காரணங்கள் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த பவர் ஷேரிங், உரிமைகளை வந்து சரியா எல்லாத்துக்கும் பகிர்ந்து தருதல் அப்படிங்கிற விஷயத்துல நம்மளுடைய இந்தியாவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்தியாவில் வந்துட்டு எல்லாருக்கும் சமமான உரிமைகள் வந்து பிரித்து தரப்பட்டுள்ளது. இருந்தாலும் கூட எல்லாரும் மக்கள் எல்லாம் வந்துட்டு மனசளவில் இன்னும் பிரிஞ்சுதான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான எக்ஸாம்பிள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதி சண்டைகள், மத சண்டைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ இந்த இடத்துல நான் சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குமே வந்துட்டு இங்கே வாழ்வதற்கான தகுதி, உரிமை எல்லாம் இருக்கு. ஸோ இதனால வந்துட்டு மற்றவங்களுடைய தகுதியிலையும் உரிமையிலையும் போயிட்டு நாம தலையிட்டு அவங்கள வந்துட்டு கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுறது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பிறந்திருக்க எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை சார்ந்து தான் வந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது எல்லாருமே வந்துட்டு சந்தோஷமா வாழ்றதுக்கான வழி தான் பார்க்கணும். இங்கே இருக்க நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு நல்ல சகோதரனா, சகோதரியா, அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல நண்பனா பார்த்து எல்லாத்துக்கும் வந்துட்டு நல்லது செஞ்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இந்த சின்ன வாழ்க்கையை ரொம்ப அழகா வந்துட்டு அமைச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிட்டு, இந்த ஒரு நல்ல விஷயத்த சொன்னேன். இந்த ஒரு மன நிம்மதியோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.